சங்கம் உண்டு, கொள்கை உண்டு, கோஷம் உண்டு. எச்சரிக்கை 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 செய்கின்றோம். எங்கே 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 வருவாய் கோட்டை எங்கே எங்கே? விசிக கொடிக்கம்பம் விவகாரம் தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய சூழல், அதன் காரணமாக பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள். செய்தியாளர் அருண் அங்கிருந்து நமக்கு புதிய தகவல்களை தருவதற்காக இணைகிறார். அருண், இப்போ அந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுதுன்னு அவங்க சொல்றாங்க, என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? கோபாலகிருஷ்ணன், மதுரை அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் விசிக கொடிக்கம்பம் அமைத்த விவகாரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டது. இதற்கு இந்த நடவடிக்கையை கண்டித்து இரண்டாவது நாளாக கொட்டும் மழையிலும் குடைபிடித்தவாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் பணிவிடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரசு பணிகள் அனைத்தும் முழுமையாக முடங்கக்கூடிய சூழ்நிலையில் இரவு நேரத்திலும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தற்போது வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தற்போது அறிவிப்பும் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் வெளிச்சிநத்தம் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த தலைவர் திருமாவளவன் கொடியேற்றுவதற்காக ஏற்கனவே இருந்த 25 அடி கொடிக்கம்பத்தை 45 அடி உயர கொடிக்கம்பமாக வைப்பதற்கு அனுமதி இல்லாமல் கூடுதல் உயரமுள்ள கொடிக்கம்பத்தை 7ஆம் தேதி என்று அக்கட்சியினர் அந்த பகுதியில் நிறுவியுள்ளனர். இதனை அகற்றுமாறு வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அன்று இரவே அறிவித்த போது அக்கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. அதன் பின்பு கொடிக்கம்பம் வைக்க அனுமதி வழங்கப்பட்டு மறுநாள் திருமாவளவன் அந்த கொடியை ஏற்றினார். கொடிக்கம்பம் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டு மறுநாள் திருமாவளவன் கொடியேற்றிய நிலையில் கொடிக்கம்பம் அமைக்க கட்சியினர் சார்பில் ஏற்கனவே அனுமதி கேட்டு கடிதம் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையிலும் வருவாய்த்துறை அனுமதி அளிக்காத சூழலில் முன்னறிவிப்பின்றி கொடிக்கம்பத்தை கட்சியினர் நிறுவியதாக அதனை முன்கூட்டியே கவனிக்க தடுக்க தவறிய வருவாய் அதிகாரிகள் அலுவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வருவாய் ஆய்வாளரான அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம், கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகியோரை மாவட்ட நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது. இந்த விவகாரம் தொடர்பாக துணை தாசில்தார் ராஜேஷிடம் விளக்கம் கேட்டும் நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளதை கண்டித்து பணியிடை நீக்கம் நடவடிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுப்பு செய்யப்படும் வரை மதுரை மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக நேற்றைய தினம் அறிவித்து நேற்று முதல் நாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2ஆம் நாள் போராட்டமான இன்றும் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் விவகாரத்தில் ஏற்கனவே கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி புதூரில் கிராம நிர்வாக அலுவலர் உதவியாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி கொடி விவகாரத்தில் 3 வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம் தற்போது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் 300க்கும் மேற்பட்ட இந்த போராட்டத்தில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொட்டும் மழையிலும் குடைபிடித்தவாறு காலவரையற்ற ஈட்டிய விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரசு அலுவலகங்களின் இணைய வழி சான்று மற்றும் பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் முழுமையாக முடங்கி இருக்கிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகை தரக்கூடிய பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். மேலும் மதுரையில் நேற்றைய தினம் வருவாய்த்துறையினர் நடத்திய முதல் நாள் ஈட்டிய விடுப்பு போராட்டத்தில் 97.6% நேற்று பேர் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாசில்தார் முதல் அலுவலக உதவியாளர்கள் வரை 660 பேர் மற்றும் 467 கிராம நிர்வாக அலுவலர்கள், 444 கிராம உதவியாளர்கள் என மதுரை மாவட்டத்தில் உள்ள 1609 வருவாய்த்துறையினரில் 1571 பேர் போராட்டத்தில் பங்கேற்று உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தற்போது வருவாய் நிர்வாக ஆணையருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கோபாலகிருஷ்ணன். எச்சரிக்கை 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 செய்கின்றோம். எங்கே 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 வருவாய் கோட்டை எங்கே எங்கே?
சரி.